ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நிறையா பேர் வந்து சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போடும் போது முக்கியமாக பிகினர்ஸ்க்கு கட்டாயி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கட்டாகாமல் எப்படி நம்ம போடலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஸ் யூஸ்வலாக நம்ம செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடணுமோ ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். எப்பவும் போல் நம்ம டபுள் த்ரெட் எடுத்துக்கிறோன்னு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் போடுங்க. ஏன்னா பேக் ஸ்டிச் எதுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில் வந்துருச்சு, ஆரம்பத்தில் வெளியில் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தையல் வந்து நீட்டாக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் நம்ம போடுறோம். ரெண்டாவது, அது நீங்கள் போடும் போது நல்லா என்ன சொல்றதுன்னா, நீடில் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து நீங்க போடுங்க. ஏன்னா ஒரு சில நேரம் நீங்க வந்து நீடிலையும் டைட்டா பிடிப்பீங்க, கீழையும் டைட்டா பிடிக்காம நூல் அறுந்து விழுக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் பிகினர்ஸ் பண்ற பெரிய தப்பு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு நூலை வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு லூஸா ரிலாக்ஸா போட்டிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்கா நீட்டாவே வரும். ஆரம்பத்துல பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் லூப் அடிக்க தான் செய்யும். அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து அது ரொட்டீனா வர வர உங்களுக்கு நல்லாவே கரெக்டா வர ஆரம்பிச்சிடும். எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து வராது. நீங்க ஷீவிங் த்ரெட், மிஷின் த்ரெட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல நீங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக பாருங்கள், நான் ரொம்ப ஃப்ரீயாக விட்டு தான் செயின் ஸ்டிச் போட்டேன். இப்போ ஒரு நாட்டும் போட்டுட்டேன். அந்த நாட் போடுற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அது வந்து நீங்கள் அந்த லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. எப்பவும் போலவே தான் அந்த நல்லா லூப்பை பெருசாக விட்டு அந்த 2 நீடில் அந்த த்ரெட்டுக்கு நடுவில் நீடில் உள்ள விட்டு ஒரு பஞ்ச் பண்ணி நீங்கள் மறுபடியும் ஒரு குட்டி நூல் வரும், அதை உள்ள இருந்து வெளியில எடுத்து அது மூலயமா சுத்தி நீங்க போடணும். அவ்வளவுதான். இது ரொம்பவே ஈஸி தான். நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது கரெக்டா வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த பக்கமா நீடில் போடுறோமோ, எந்த டிசைன் போகிறோமோ அந்த டிசைன் வழியாக தான் நம்ம நீடில் யூஸ் பண்ணி போகணும்னு சொன்னா, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டாச்சு. அதே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்ல வந்து நம்ம பேக்வோர்டு நம்ம போடுறோம். இப்போ பாருங்க, அதே இதுல இருந்து நான் செகண்ட் லைன்ல நான் போடுறேன். அதே மாதிரிதான் பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு நீங்க வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிக்கும். ஃபினிஷிங்கும் உங்களுக்கு லுக்கா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் நான் போட்டுக்கிட்டே வரேன். அதே மாதிரி நாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்ப வந்து நம்ம வந்து டேர்னிங் பண்றதுல வந்து நிறைய பேர் வந்து ஒரு என்ன சொல்றது, பிகினர்ஸ்க்கு வந்து கரெக்டா அந்த ஷேப்பிங் வராது. இப்ப பாருங்க, நான் ஒரு இதை போட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, இப்போ நான் எல் ஷேப் நான் போடுறேன். அதே மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போலவே நம்ம நார்மலா செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரைட்டா என்ன செய்வோம்னா, ஒரு பஞ்ச் பண்ணி ஒரு பேக் ஸ்டிச் போட்டு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். அதை நம்ம போடாம எடுத்தோட நம்ம இது போட்டுருவோம், டக்கு நம்ம வளைச்சிட்டோம்னு வளைப்போம். பிகினர்ஸ் பண்ற பெரிய தப்பே அதுதான். அந்த ஷார்ப் எட்ஜ் இல்லாம நீங்க போட்டீங்கன்னா அது உங்களுக்கு பாருங்களேன், அந்த எல் ஷேப் வந்து ஒரு மொட்டையாவே வந்து நிக்கும், ஒரு ஷேப்பாவே வந்து நிக்காது. அது பாத்தீங்கன்னா நல்லா உத்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு விலகி போன மாதிரியே இருக்கும். இப்ப நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அடுத்து நான் எல் ஷேப் போடவும் உங்களை நான் பேக் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். அது எப்படி வந்து நீட்டா பர்ஃபெக்டா இருக்குன்னு பாருங்க. இப்ப நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நாட் போட்டு. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்க ஃப்ரண்ட் ஸ்டிச் போடுங்க. போட்டுக்கிட்டு அப்படியே எப்பயும் நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு
இப்ப அங்க வந்து எந்த பக்கமா திருப்புறீங்களோ அந்த பக்கம் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு ஒரு ஷார்ப் கிடைக்குது பாத்தீங்களா? அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டான ஒரு ஷேப் கிடைக்கும். இதே நீங்க ட்ரையாங்கிளோ இல்ல ரெக்டாங்கிளோ இல்ல எனி டிசைன் ஒரு ராமமோ இல்ல ஒரு தாமரையோ எந்த டிசைனா இருந்தாலும் அந்த ஒரு ஷார்ப்னஸ் கண்டிப்பா வேணும். எந்த ஷேப்பா போடுறீங்களோ அந்த ஷேப்ல ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் நல்லாவும் வரும். அந்த டிசைனும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் கரெக்டாவும் நீட்டாவும் இருக்கும் பார்க்கவும். இதே மாதிரியே தான் நம்ம போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனல்ல கமெண்ட்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு நான் ரிப்ளையும் பண்றேன். ரெண்டாவது என்னோட சேனல்ல வந்து எல்லாருமே பாக்குறீங்க, ஆனா யாருமே சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் subscribe my channel and support my channel. Thanks for watching.